ஒரு பெரிய பழமையான அரச கோட்டை. இரவு நேரம். காற்று மெதுவாக வீசுகிறது. தீப்பந்தங்கள் மெதுவாக எரிகின்றன. கோட்டையின் வாயிலில் ஒரு காவலன் நிற்கிறான். அவன் பெயர் சாவுரான். அவன் அமைதியாக இருக்கிறான். யாருடனும் பேசுவதில்லை. மற்ற வீரர்கள் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள். இவன் என்ன வீரன் மாதிரி இருக்கிறான்? இவன் இங்கே எதுக்கு வந்தான்? பெண் மாதிரி மெதுவாக நடக்கிறான். சாவுரான் எதுவும் பேசவில்லை. அவன் கண்களில் இருந்தது வெறும் அமைதி மட்டுமே. அந்த இரவு காற்று பலமாக அடிக்கிறது. தூரத்தில் குதிரை ஓடும் சத்தம் கேட்கிறது. எதிரி படை ரகசியமாக கோட்டையை நெருங்குகிறது. வெளியே பதற்றம் அதிகரிக்கிறது. வீரர்கள் குழப்பத்தில் சிலர் ஓட ஆரம்பிக்கிறார்கள். சாவுரான் மெதுவாக முன்னே நடக்கிறான். அவன் வாளை எடுக்கிறான். அவன் கண்களில் பயமில்லை, வெறும் உறுதி மட்டுமே. இந்த கோட்டையை கடக்க வேண்டும் என்றால் என்னை தாண்டித்தான் செல்ல வேண்டும். அவன் குரல் அமைதியானது, ஆனால் அதில் சக்தி இருந்தது. எதிரி வீரர்கள் அவனை நோக்கி ஓடி வருகின்றனர். ஒரே அடி, 2 பேர் விழுகிறார்கள். வேகம் அதிகரிக்கிறது. இருட்டில் அவன் ஒரு நிழல் போல நகர்கிறான். அவன் போராட்டம் ஒரு புயல் போல. எதிரி படைகள் அதிர்ச்சி அடைகின்றன. இவன் மனிதனா இல்ல சிங்கமா? அந்த நேரத்தில் சாவுரான் தனது தலைக்கவசத்தை கழற்றுகிறான். எதிரி தளபதி பயத்துடன் சொல்கிறான், சாவுரான், நீயா? அனைவரும் பின்வாங்கி ஓடுகிறார்கள். சாவுரானின் கதை இங்கே முடியவில்லை. இதுதான் ஆரம்பம் மட்டுமே. பார்ட் 2 கமிங் சூன். சில வீரர்கள் சத்தமாக வரமாட்டார்கள், ஆனால் உலகத்தை காப்பாற்றுவார்கள்.